வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் உள்ள கிளை சிறைச்சாலையில் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை. காரைக்கால் மதகடி பகுதியில் கிளை சிறைச்சாலை உள்ளது. இங்கு தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் என 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இங்கு புதுச்சேரியில் காதலியை எரித்து கொன்ற வழக்கில் தண்டனை பெற்ற பிரதீஷ் அங்கு சிறையில் பிரச்சனை செய்த காரணமாக காரைக்கால் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார். இவருடன் இருந்த காரைக்கால் நிரவி பகுதியில் போக்சோ வழக்கில் தண்டனை பெற்ற ஆறுமுகத்துடன் சமையல் கட்டில் பிரச்சனை ஏற்பட்டு மோதலானது. இதனால் சமையலறையில் பால் காய்ச்சும் போது காய்கறி வெட்டும் கத்தியை வைத்து பிரதீஷ் ஆறுமுகத்தை பலமாக தாக்கி வெட்டினார். இதில் ஆறுமுகம் தலை, கைகள் மற்றும் கால்களில் பலத்த காயமடைந்து இரத்த காயங்களுடன் சிறை வளாகத்தில் மயங்கி விழுந்தார். உடனடியாக பணியில் இருந்த காவலர்கள் காயமடைந்த ஆறுமுகத்தை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் தாக்குதல் நடத்திய புதுச்சேரியை சார்ந்த பிரதீஷ் மீது காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு பிரதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் பிரதீஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தன்னுடைய கைலியை கிழித்து தூக்கு கயிறாக மாற்றி அவர் தற்கொலை செய்து கொண்டதாக முதல்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. காரைக்காலில் சிறைச்சாலையில் கைதிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் கைதிகளுக்கிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1060 வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் 7.43 கோடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதை சட்டப்பணிகள் ஆணைய செயலரும் மாவட்ட நீதிபதியுமான ஜி.டி. அம்பிகா புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 9 அமர்வுகள், காரைக்காலில் 4 அமர்வுகள் என புதுவை மாநிலத்தில் மொத்தம் 16 அமர்வுகளில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி என சுமார் 6541 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1060 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு ரூபாய் 7.43 கோடிக்கு தீர்வு காணப்பட்டது. இதன் மூலம் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள 927 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30 நடைபெறும் என காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 280 ஆண்கள், 80 பெண்கள் உள்பட 500 ஊர்காவல் படையினரை தேர்வு செய்வதற்கான உடல் தகுதி தேர்வு கடந்த பிப்ரவரியில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் ஆண்களில் 3029 பேரும், பெண்களில் 1195 பேரும் மொத்தமாக 4224 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 16ஆம் தேதியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் அன்றைய தினம் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் குடிமை பணிக்கான முதன்மை தேர்வானது புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று புதுச்சேரியில் மட்டும் 3 மையங்களில் தேர்வை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பு நிபுணர்கள் புதுச்சேரியில் ஆலோசனை வழங்கினார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பு நரம்பியல் சிகிச்சை நிபுணர் ஸ்ரீகாந்த் சீனிவாசன், மூப்பியல் மருத்துவத்துறை டாக்டர் பிரியங்கா ராணா பத்கிரி ஆகியோர் இன்று காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி 100 அடி சாலையில் ND மஹால் எதிரில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனை தகவல் மையத்தில் ஆலோசனை வழங்கினார்கள். நரம்பியல் சிகிச்சை நிபுணர் ஸ்ரீகாந்த் சீனிவாசன் தலைவலி, மூளைத்தாக்கம், மயக்கம், தூக்கம் கலைதல், கிறுகிறுப்பு, தலைச்சுற்றல், மறதி பிரச்சனை, மயக்க நிலை, நடப்பதில் தடுமாற்றம் அல்லது சிரமம், நடுக்குவாதம், சுய உணர்வு இழத்தல், கழுத்துவலி, சிறுநடுக்கம், கீழ் முதுகுவலி, கை கால்களில் எரிவது அல்லது குத்துவது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. டாக்டர் ராணா பிரியங்கா பத்கிரியிடம் எலும்பு மெலிதல், எலும்புகள் மென்மையாதல் அல்லது பலவீனமாதல், வீழ்தல் மற்றும் மயக்க நிலை, தலைச்சுற்றல், நினைவாற்றல் குறைதல், குழப்பம், முதுமையில் ஏற்படும் மறதி, தடுமாற்றம், உணவு முறை ஆலோசனை, நோய் தொற்றுகளை தடுப்பதற்கான தடுப்பூசி, உடல் இயக்க பயிற்சி, சமநிலை பிரச்சனைகள், தடுமாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை பெற்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர். சிறையில் விவசாயம், பேக்கரி, நூல் தறி, ஊதுவத்தி, மெழுகுவர்த்தி, கலை ஆபரண பொருட்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது.
அதன் மூலம் சிறைவாசிகளின் வாழ்வாதாரம் பெறுவதோடு மன மாற்றமும் கிடைக்கின்றது. மேலும் சிறையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் ஏலக்காய், பட்டை, லவங்கம், காஃபி, திராட்சை, மிளகு, டிராகன் பழம், ஸ்டார் ஃப்ரூட், வாழை, பப்பாளி, அன்னாச்சி போன்றவை பயிரிடப்பட்டுள்ளது. சிறையில் மறுமலர்ச்சி பற்றி அறிந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடி சிறைத்துறையினரையும் சிறைவாசிகளின் செயல்பாடுகளையும் மற்றும் புதுவை அரசையும் பாராட்டினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை ஸ்ரீ வக்ர மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வக்ர மாரியம்மன் மற்றும் திரௌபதியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கோ பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. தொடர்ந்து முதல் கால யாக பூஜையாக வாஸ்து சாந்தி, பிரவேச வழி, அங்குரார்ப்பணம் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான இன்று காலை நான்காம் கால யாக பூஜை, நாடி சந்தானம், யாத்ரா தானம், மகா பூர்ணகுதியை தொடர்ந்து கலசம் புறப்பட்டு ஸ்ரீ வக்ரகாளியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஆச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கலச நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை திருவக்கரை கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் குடித்தண்ணீர் களங்கமாக வருவதாக இந்தியா கூட்டணி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வாக்கு சேகரிப்பின் பொழுது அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு இதனை சரி செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கையேற்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களை நேரில் சென்று சந்தித்து இதுகுறித்து மனு அளித்தார். அங்கு புது பைப்லைன் அமைத்து 300 வீடுகளுக்கும் குடிக்க தண்ணீர் கிடைத்திட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டார். பொதுமக்கள் குடிக்கும் தண்ணீர் தூய்மையாக கிடைத்திட வேண்டும் என்றும் துரிதமாக பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோரிக்கை வைத்தார். அவரின் கோரிக்கையினை ஏற்று உடனடியாக செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். அவருடன் உப்பளம் திமுக துணை செயலாளர் ராஜ் என்கின்ற ஆரோக்கியராஜ், எல்லையம்மன் கோவில் கிளை செயலாளர் சந்துரு என்கின்ற சந்திரன், ரகுமான் மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.